இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தலைவன் தலைவி படத்தோட எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தலைவன் தலைவி படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான படம் எடுக்கலாம், ஃபேமிலி டூரிஸ்டாக ஒரு படம் எடுக்கலாம், மேலநாட்டு ஒரு படம் எடுக்கலான்ட்டு ஒரு ரியாலிட்டியான ஃபேமிலி படமாக தான் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீனரிலேயே எடுக்கிறனால ஒரு கிராமத்தில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. இதில் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரோட்டா மாஸ்டரான விஜய் சேதுபதியை நம்ம நித்யா மேனன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு கல்யாணம் பார்க்கும்போதும் பொண்ணை பார்க்கும்போதும் சரி, அவங்க சமையலுக்கு அடிக்ட் ஆகி ஒன் சைடாக லவ் பண்ணி ரெண்டு பேருமே லவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது போக போக பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்லேயுமே பயங்கர டார்ச்சர் வருது. அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்க கேரக்டருமே செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அந்த படம் ஃபுல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பொதுவாக சண்டை நடக்கிறதும், தெருவே கூடி நின்று பார்க்குற அளவுக்கு சண்டை நடக்கிறதும், புருஷன் முன்னாடி சண்டையை நல்லா தெளிவாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது நம்ம பாண்டியராஜன் தான். பாண்டியராஜன் ஏற்கனவே நிறையா காமெடி படம் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் பன் பட்டர் ஜாம்ங்கிற படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லாமே ரியாலிட்டியோட அவங்க அம்மாவோட சென்டிமெண்ட்டை உணர்த்துற மாதிரி தான் அந்த படம் எல்லாம் விட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த தலைவன் தலைவியும் படம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஃபேமிலி என்டர்டெயினர் படமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி லவ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க. இதில் அம்மா பக்கம் பையனும் அப்புறம் தன்னோட ஒய்ஃப் பக்கம் பையனும் எப்படி பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இங்கே சொல்லப்போனால் மாமன் படத்தை ஆட்டமே ஒரு ஃபேமிலி படம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற காட்சியை பார்த்திங்கன்னா அவ்வளோ காமெடியாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். யோகி பாபு காமெடியாக அதை மிஞ்சிருக்கும். அதனால் இது கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். தலைவி இந்த படத்தை பார்க்குற மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை தீரும்னு நான் நினைக்கிறேன்.